ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சூப்பரான சுவையான ஹோம்மேட் விப்பிங் க்ரீம் தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நியூ இயர் கிறிஸ்மஸ்லாம் வருது, எல்லாருமே கேக் செய்வீங்க. அதுக்கு மேலே க்ரீமை ரொம்ப காசு கொடுத்து கடையில் வாங்கணுமேனு யோசிக்காதீங்க. வெறும் 25 ரூபாயிலேயே இந்த க்ரீம் ரெடி பண்ணிடலாம். கேட்குறமே எவ்வளோ அப்படியே ஸ்டிப்பாகவே அப்படியே நிற்குது பாருங்கள். ரொம்பவே சூப்பராக வரும். எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். அவ்வளோ சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பரான டேஸ்டியான ஹோம்மேட் விப்பிங் க்ரீம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இது செய்கிறதுக்கு நம்ம ஈரம் இல்லாத ட்ரையான ஒரு பாத்திரம் எடுத்துக்கணும். கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது. அதில் 2 முட்டையோட அதோட வெள்ளைக்கருவை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட மஞ்சக்கருவு கலங்கி இருக்கக்கூடாது, துளி கூட விழக்கூடாது. அந்த அளவுக்கு அழகாக பிரித்து எடுத்துக்கணும். பாருங்கள் அவ்வளோ அழகாக பிரித்து எடுத்துட்டோன்னு அந்த வெள்ளையாக கிடக்கு பாருங்கள், அதை எடுத்துடணும். அப்போ தான் கவுச்சி ஸ்மெல் கம்மியாக இருக்கும். இதை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு 1 கப் ஜீனி சேர்த்துக்கலாம். இது கிராம் கணக்கில் 120 கிராம் இருக்கும். 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். நல்லா வடிகட்டி சேர்த்துக்குங்க. 1/4 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் வச்சு இல்லைன்னா விஸ்கு வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸ்பூனும் விஸ்கோ ட்ரையாக இருக்கணும். கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் இருக்கணும். சும்மா லைட்டாக கலந்து விட்டால் போதும். கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி தண்ணியை பாத்திரத்தில் இந்த மாதிரி தண்ணி கொதிக்க வச்சுக்கணும். பாத்திரத்தில் கால்வாசி தான் தண்ணி இருக்கணும். இது போல் அதுக்கு மேலே நம்ம அந்த முட்டையும் ஜீனியும் அடித்து வச்சுருக்க பாத்திரத்தை மேலே வச்சுக்கலாம். கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் ஆவி வெளில போகாமல் வச்சுக்கணும். வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டாலே போதும். பெரிய பாத்திரமாக வச்சு தண்ணி கொதிச்சிக்கிட்டு இருக்கிறப்ப தண்ணிக்குள்ளே இதை வச்சு செய்யாதீங்க. அது மாதிரி செய்யக்கூடாது. இந்த மெத்தடில் தான் செய்யணும். லெமன் போடுறதுனால உப்பு சுவையாக இருக்குமோ அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக அதில் தெரியாது. முட்டையோட நீச்ச வாடை போகிறதுக்காக தான் லெமன் சேர்க்குறோம். ஜீனியெல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. அப்படியே ஒரு பிசின் பதத்துக்கு வரும். அந்த மாதிரி இருக்கையில் பாருங்கள், பிசின் பதத்துக்கு வரும். அந்த மாதிரி இருக்கையில் கீழே இறக்கி வச்சுக்கலாம். 2 நிமிஷம் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. இப்போ ஸ்டவ்லேருந்து இறக்கியாச்சு. இப்போ ஒரு ஹேண்ட் பிளெண்டரை வச்சு நம்ம ஸ்லோ ஸ்பீடில் பிளெண்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு யூஸ் பண்ணுற எல்லா பொருளுமே ட்ரையாக தான் இருக்கணும். கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் இருக்கணும். வச்சுலாம் அந்த க்ரீம் செய்ய முடியாது. கண்டிப்பாக ரொம்பவே டைம் எடுக்கும். இப்போ ஸ்லோ ஸ்பீடில் வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா ஸ்லோ ஸ்பீட்லேயே வச்சுக்கோங்க. பாருங்கள் எப்படி க்ரீமியாக வருதுன்னு. இப்போ இந்த அளவுக்கு வந்ததுக்கு பிறகு எப்படி வந்திருக்கு பாருங்கள். இப்போ அப்படியே வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இந்த முட்டை ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். வெனிலா எசன்ஸ் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ பிளெண்டர் வச்சு நல்லா அடைச்சி எடுத்துக்கலாம். பிளெண்டர் இருந்தால் தான் மட்டும்தான் இதை செய்ய முடியும். விஸ்கு வச்சு செய்ய முடியாது. கண்டிப்பாக விஸ்கால் ட்ரை பண்ணாதீங்க. இது விஸ்கு வச்சு செய்ய முடியாது. ரொம்ப லேட்டாகும், கை வலிக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி பிளெண்டர் வச்சு ட்ரை பண்ணுங்கள். 5 நிமிஷத்தில் இந்த க்ரீம் செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நல்லா திக்காக வர்ற அளவுக்கு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு விப்பிங் க்ரீம். இந்த மாதிரி கீழே அப்படியே குப்பரை கவுத்துனோம்னா கீழே விழக்கூடாது, வலியக்கூடாது. அப்படியே ஸ்டிப்பாக இருக்கணும். பாருங்கள் அப்படியே இருக்குது பாருங்கள். இதுதான் கரெக்டான பதம். ஃப்ரீசரில் 2 மணி நேரம் வச்சுக்கோங்க. ஃப்ரீசரில் வச்சதுக்கு பிறகு யூஸ் பண்ணிங்கன்னா தான் சூப்பராக இருக்கும் க்ரீமு. இந்த க்ரீமை செஞ்சு ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் கேக்கு செஞ்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். செட் ஆகிறதுக்கும் கேக்குக்கு ரெடி பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப நாள்லாம் வச்சு யூஸ் பண்ண முடியாது. இப்போ நான் இது மாதிரி ஒரு டிசைன் பண்ணுறதுல போட்டிருக்கேன். நீங்கள் பைப்பிங் பேக்கில் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம ரெடி பண்ண க்ரீமு எவ்வளோ அழகாக வருது பாருங்கள், சூப்பராக. நான் இன்னும் ஃப்ரிட்ஜ்லேயே வைக்கல, இனிமேல் தான் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். பாருங்கள் இப்போவே எவ்வளோ சூப்பராக வருதுன்னு பாருங்கள். அப்படியே நிற்கிது பாருங்கள். இந்த கேப்பு தெரியுதா? அதில் டச் ஆகாமல் அப்படியே நிற்கிது பாருங்கள். எவ்வளோ அழகாக அப்படியே நிற்கிது பாருங்கள், அப்படியே ஸ்டிஃபாக. இது போல் நீங்களும் க்ரீம் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. ஆளுன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அதான் நம்ம அடுத்தடுத்து போகிற வீடியோ உடனுக்குடனே உங்களை சேரும். நம்ம வியூவர்ஸ் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.